காலை உணவு திட்டத்தால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார். அப்போது மகளிர் உரிமைத்துறை வீட்டுமனை பட்டா, விடியல் பயணம் என்று பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் என்றார். புதுமை பெண் திட்டத்திற்கு இதுவரை 721 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து செலவு செய்யப்பட்டுள்ளது என்றும், பள்ளி சீருடைகள் தைக்க தையல் கூலி உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். குழந்தைகள் நல மையங்கள் எல்லாம் ஸ்மார்ட் மையங்களாக மாற்றப்பட்டு வரும் நிலையில் காலை உணவு திட்டத்தால் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது என்றார். மேலும் வரும் கல்வி ஆண்டு முதல் அரசு பள்ளிகளில் அரசின் காலை உணவு திட்டத்தில் உப்மாவுக்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்படும் என்றும் அவர் அப்போது கூறினார்.